கோரிக்கையை வலியுறுத்தி சாலையில் உருண்ட கவுன்சிலர். அரியமங்கலம் சுரங்கப்பாதை சாலையில் சேதமடைந்த சாலைகளை சரி செய்ய வலியுறுத்தி மாநகராட்சி கவுன்சிலர் படுத்து உருண்டு போராட்டம் நடத்தினார். திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள உக்கடை அரியமங்கலம் பகுதியில் தொழிற்சாலைகள், குடோன்கள், 5000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள், பள்ளிகள் உள்ளன. இப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு வாகனங்கள் இருபுறமும் வந்து செல்வதற்காக சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதை முறையாக பராமரிப்பின்றி இருப்பதால் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளது. மேலும் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து சிதறி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடம் பலமுறை கோரிக்கைகள் வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்தனர். மேலும் இந்த பகுதியில் பாதாள சாக்கடைகளுக்கான சாலைகள் தோண்டப்பட்ட நிலையில் அதனையும் சீரமைக்காமல் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் தலைமையில் வடக்கு பகுதியில் இருந்து தெற்கு உக்கடைக்கு செல்லும் சுரங்கப்பாதையில் படுத்து உருளும் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து கட்டண கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் சுரங்கப்பாதையில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் சாலையில் படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்தனர். பின்னர் தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் பராமரிப்பு பொறியாளர் ராஜ்குமார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் ஒரு வார காலத்தில் சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து இறுதியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறியபடி சாலைகளை சீரமைக்கவில்லை என்றால் மக்களை ஒன்று திரட்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு